அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. லூக்கா 21:19 உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். உறுதியாக நிற்பது என்பதன் உண்மையான அர்த்தம் கடுமையாகவோ அல்லது பிடிவாதமாகவோ இருப்பதல்ல. அது கிறிஸ்துவில் வேரூன்றி இருப்பதாகும். சமரசம் செய்து கொள்ளவும் அழுத்தத்திற்கு பணியவும் உலகம் உங்களை சோதிக்கும். ஆனால் உறுதியாக நிற்பது என்பது உங்கள் இதயத்தை அனுதினமும் காப்பதும், கலாச்சாரம் உங்களை வேறு வழியில் இழுக்கும்போது தேவனுடைய சத்தியத்தை தேர்ந்தெடுப்பதுமாகும். கிறிஸ்தவ பயணம் ஒரு குறுகிய தூர ஓட்டமல்ல, அது ஒரு சகிப்புத்தன்மை பந்தயம். விசுவாசத்துடன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் ஆவியை பலப்படுத்துகிறது. நம்மை எளிதில் சிக்க வைக்கும் பாவத்தை களைந்துவிட்டு இயேசுவை நோக்கி விடாமுயற்சியுடன் ஓடுங்கள். இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் உங்களது பரிசு தற்காலிகமானதல்ல, அதுவே ஜீவன். கிறிஸ்துவுக்குள் நித்தியமானதும் நிறைவானதும் அசைக்க முடியாததுமான ஜீவன். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் சொந்த பலத்தில் அல்ல, உம்முடைய பலத்தில் உறுதியாக நிற்க பலனை தாரும். சமரசம் செய்வது எளிதாக தோன்றும் போது நீரே எங்கள் அஸ்திவாரம் என்பதை நினைவூட்டும். தொடர்ந்து நிலைத்திருக்க எங்கள் சோர்ந்த கால்களுக்கு பலனை தாரும். உம்முடைய வார்த்தைக்கு உண்மையாக இருந்து எங்கள் இதயங்களையும் மனங்களையும் காத்துக்கொள்ள உதவிடும். ஆமேன். உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை கிறிஸ்துவில் வேரூன்றி நீடித்த பொறுமையுடன் ஓடுங்கள்.